ஓகே. இப்போ நெறைய ஆடுகள் வந்து இருக்கு. அதுக்கான தீவனங்கள், தண்ணி வந்து எல்லாமே இருக்கு. ஸோ அது என்ன ஏதோ ஸ்கேன் பண்றாங்க என்னன்னு இல்ல தெரிஞ்சுக்கலாமா? இது எல்லாமே நாங்க அந்த மல்டிபிள் யூனிட்ஸ்ல ஸ்கேல் பண்ணும்போது வி ஹேவ் டெவலப்ட் லாட் ஆஃப் டெக் ஸ்டாக். ஓகே. அதாவது நீங்க அங்க சோர்சிங் பண்றதுலேருந்து இந்த வேலை ஆரம்பிச்சுரும். ஓகே. சோர்சிங் பண்ணும்போது இதே மாரி அங்கேயும் வெயிங், கிரேடிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அத டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்கும். இத்தனை கிலோ இந்த ஸ்பீட்ல தான் அந்த வெஹிக்கிள் வந்து டிராவல் பண்ணணும்னு இருக்கு. இவ்ளோ நேரம் வந்து அதுக்கு ரெஸ்ட் குடுக்கணும்னு இருக்கு. ஓ! இது எல்லாமே வி ஹேவ் டெவலப்ட் தி என்டையர் டெக் ஸ்டாக் ஃப்ரம் சோர்சிங்லேருந்து இங்க எண்ட் கன்சியூமர் போற வரைக்கும் வி ஹேவ் டெவலப்ட் தி என்டையர் டெக் ஸ்டாக். ஸோ அது என்ன பண்றோம் அப்படின்னா, கோட்ஸ் வந்து இறங்குன உடனே அதுல எல்லாத்துலயும் டோக்கனைஸ் பண்ணி, மறுபடியும் அத எல்லாமே அந்த பார்கோட்க்கு எகெயின்ஸ்டா இப்ப நான் சொன்ன அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே உள்ள போடுறோம். என்ன அப்படின்னா, ஒரு கோட் வந்துருச்சு. இது மேலா, ஃபீமேலா, எந்த ரீஜன்லேருந்து வந்திருக்கு, இதோட லைவ் வெயிட் என்ன, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியா, இது எந்த சீசன்ல வந்திருக்கு, அப்பனா ப்ரொபோர்ஷனேட்டா இதுல எவ்வளோ மீட் வரும்னு சொல்லிட்டு வி ஹேவ் அன் அல்காரிதம் தட் வில் பி ஏபிள் டு டிசைட். அதிலேயே சொல்லிடும் எவ்வளோ மீட் வரும். ஆமா. இப்ப நீங்க உங்களுக்கு இது பண்ணி என்ட்ரி போட்டு முடிச்சோனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இட் வில் ஜெனரேட் ஓகே. த அவுட்புட். இந்த மீட் அவுட்புட் வந்து இது வந்து அல்காரிதம் வந்து ஜெனரேட் இது பண்ணிரும். ஒரு ப்ராப்ளம்க்கான ஒரு நல்ல சொல்யூஷனா எஸ். இருக்கும்.